ஒரு இளைஞன் கடவுளிடம் தொடர்ந்து குறைபட்டு வந்தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? என் நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க, என் வாழ்வில் மட்டும் ஏன் இவ்வளவு துயரங்கள்? ஒரு நாள் கடவுள் அவன் முன் தோன்றினார். அன்பு மகனே, உன் இன்பத் துன்பங்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு நாளை இரவு 11 மணிக்கு கோவிலுக்கு வா. மறுநாள் இரவு அவன் குதூகலத்துடன் மூட்டையோடு சென்றான். அங்கு அவனைப் போலவே அந்த ஊரில் இருந்த அனைவரும் மூட்டைகளோடு வந்திருந்தனர். கடவுள் அவனை மட்டுமல்ல, அந்த ஊரில் இருந்த அனைவரையுமே வரச் சொல்லியிருந்தார். அவனுக்கோ ஆச்சரியம். மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று அவன் நினைத்திருந்தவர்கள் கூட பெரிய பெரிய மூட்டைகளோடு வந்திருந்தனர். குறித்த நேரத்தில் கடவுள் அவர்கள் முன் தோன்றினார். உங்களுக்கு யாருடன் விருப்பமோ அவருடன் மூட்டைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த இளைஞனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. இன்பமாக வாழ்ந்தால் அவன் நண்பர்கள் இங்கு வரவேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை அந்த மூட்டையில் நிறைய துன்பங்கள் இருந்தால் என்ன செய்வது? அங்கிருந்த அனைவரும் அவனைப் போலவே குழம்பினர். இறுதி வரை யாரும் மூட்டையை மாற்றிக்கொள்ளவில்லை. கடவுள் புன்சிரிப்புடன் மறைந்தார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், துன்பமில்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது.